விஜய் வாசஸ் உதயநிதினு அவங்க கொண்டு போக விரும்பலை. ஸ்டாலினா விஜயா, ஸ்டாலினா மற்றவர்களாக தான் கேட்குறாங்க. விஜய்ன்ற கூட இந்த இடத்துல அவங்க வைக்கல. திமுகவோட முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் தான், உதயநிதி கிடையாது. உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர், அடுத்த வாரிசு என்பது அவங்க தெளிவாகவே அறிவிச்சிட்டாங்க. அதாவது வார்த்தையால் சொல்லலை ஒழிய அதை உணர்த்திட்டாங்க. இந்த இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி அவர்கள் பேசும்போது இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுங்களேன், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா அங்கேருந்து துரைமுருகன், கே நேரு, ஐ பெரியசாமி எல்லாம் இப்படி உட்காந்து ஒரு முகத்தில் ஒரு பல்லு கூட தெரியல, இப்படியே பார்த்து ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதோட வெளிப்பாடு என்ன சார்? அது இளைஞரணி மாநாடு. மேடையில் எத்தனை இளைஞர்கள் இருந்தாங்க? வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். திமுகவில் இளைஞருக்கான வயது என்னன்றதை சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களே இளைஞரணி தலைவராக 64-65 வயசு வரைக்கும் இருந்தார், ஞாபகம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி இளைஞரணி தலைவராக என்பதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி முடிவு செஞ்சால் தப்பு இல்லை. அந்த மேடையில், நான் கூட்டத்தை சொல்லலை, அந்த மேடையில் இளைஞர்கள் யார் யார்? அன்பில் மகேஷை சொல்லுவாங்க. எல்லாம் 70-80 மேலேங்க. அதாவது முதியோர் இல்லம்னுவாங்கல்ல உங்களுக்கு ரெண்டாவது இவங்க அத்தனை பேருமே அவங்கவுங்க பிள்ளைங்க, பொண்ணுங்க, மருமக எம்பியாவோ மந்திரியாவோ இருக்காங்க, அல்லது அடுத்த எலெக்ஷனில் மந்திரியாக போகிறாங்க, எம்எல்ஏ ஆக போகிறாங்க. சீட் அவங்களுக்கு தான் கிடைக்க போகிறீங்க. இப்போ வாரிசு அரசியல் மொத்த வடிவமாக தானே, குடும்ப அரசியல் மொத்த வடிவமாக தானே திமுக. இன்றைக்கி விஜய்க்கு ஏன் கூட்டம் கூடுதுன்றதை திமுக நண்பர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். குறை சொல்லணுன்ட்டு நான் சொல்லலை, எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல் இருக்குது, நான் மறுக்கல. ஆனால் திமுகவில் வாரிசு அரசியல் மட்டும்தான் இருக்குது. 90%க்கு மேலே வாரிசுகளால் தான் நிரம்பி வழியுது. இப்போ விஜய் கட்சியில் முழுவதும் இளைஞர்களாக இருப்பது தான் அந்த கட்சியோட பலவீனம். அதனால தான் செங்கோட்டையன் வந்தோன்னா அதுக்கு ஒரு புத்துயிர் கிடைக்குது. நல்லதும், அதாவது இளைஞர்களும் வயதானவர்களும் இணைஞ்சு இருக்கணும். வாரிசு அரசியலில், குடும்ப அரசியலில் நாம் ஏன் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றால், மூர்தன்யமாக எதிர்க்க வேண்டும் என்றால், அது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. படுக்கையிலேருந்து எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்து படுக்க போகிற வரைக்கும் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலையும் நியாயப்படுத்துவது என்பது சுய முரண்பாட்டின் மொத்த வடிவம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக 2026ஆம் ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. ஆட்சிக்கு வருமா வராதா, இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே திரும்பி அதை மீண்டும் ஒரு முறை 2 முறை தொடர்ந்து ஆட்சி திமுக அமைச்சதில்லை. இந்த முறை உதயநிதியை முன்னிறுத்தி கிட்டத்தட்ட பிரச்சாரம் எல்லாத்துக்கும், எல்லா மாவட்டத்துக்கும் உதயநிதி தான் எல்லா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. உதயநிதியா விஜயான்ற அளவுக்கு ஒரு போட்டியை உருவாக்குறாங்க. இந்த தடவை திமுக ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் வருமா சார்? நீங்கள் சொல்வது தவறு. உதயநிதியை அவர்கள் முன்னிறுத்தவில்லை. விஜய் வாசஸ் உதயநிதினு அவங்க கொண்டு போக விரும்பலை. ஸ்டாலினா விஜயா, ஸ்டாலினா மற்றவர்களாக தான் கேட்குறாங்க. விஜய்ன்ற கூட இந்த இடத்துல அவங்க வைக்கல. திமுகவோட முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் தான், உதயநிதி கிடையாது. அந்த தவறு அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா உதயநிதியா விஜயான்னு வச்சா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை செய்ய மாட்டாங்க. முக ஸ்டாலினா விஜயா அப்படி போதை விரும்புவாங்க. அதையும் அதிகாரப்பூர்வமாக அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் உதயநிதிக்குரிய முக்கியத்துவத்தை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகிறார்கள். தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் தான் முன்னிறுத்தப்படுவார், உதயநிதி முன்னிறுத்தப்பட மாட்டார். அப்படி நிறுத்தினாங்கன்னா அதோட விளைவு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே அடுத்து அவர் தான்றதை நிலைநிறுத்துவதற்குள்ள எல்லா வேலைகளையும் அவர்கள் இன்று செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர், அடுத்த வாரிசு என்பது அவங்க தெளிவாகவே அறிவிச்சிட்டாங்க. அதாவது வார்த்தையால் சொல்லலை ஒழிய அதை உணர்த்திட்டாங்க. இப்போ கலைஞர் 5 வருடங்கள் 2006-11 அவருடைய கடைசி ஆட்சி காலத்தில் முதல் 3 ஆண்டுகள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் ஸ்டாலின். 2009-11 துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த 5 ஆண்டுகளில் துணை முதலமைச்சராக இருந்த 2 ஆண்டுகளில் அதை மட்டும் எடுத்துட்டால் கூட கலைஞரும் ஸ்டாலினும் ஒன்றா ஒரே இடத்துல இந்த மேடையோ அல்லது ஒரு ஃபோட்டோவையோ நீங்கள் பார்ப்பது ரொம்ப கடினம். 2009-11 மக்களவைத் தேர்தலில் ஜெயிச்சு மூக்காழிகிரி மத்திய மந்திரியாகவும் ஸ்டாலினை துணை முதலமைச்சராகவும் கலைஞர் உயர்த்திய பிறகு அந்த 2 ஆண்டுகள் 2009-11 காலகட்டத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். ஆனால் ஸ்டாலினோட கலைஞர் ஒன்றா ஒரே மேடையில் இருந்ததோ அல்லது ஒரே ஃபோட்டோவில் இருந்ததோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் நினைவுகள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஸ்கூலில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது அந்த மாதிரியான ஒரு கலைஞர் தன்னை பக்கத்துலேயே ஸ்டாலினை வச்சுக்கல. ஆமாம், அந்த மாதிரி புகைப்படங்களும் அதிக அளவு பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2009-11 காலகட்டத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். ஆனால் கலைஞரும் ஸ்டாலினும் இருக்கிற புகைப்படங்கள் ரொம்ப அரிதாக தான் இருக்கும். தன் பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டார். அரசு நிகழ்வு, தனியார் நிகழ்வு, ஒரு சினிமா பார்க்க போனால் கூட 4 ரோ பின்னால் தான் கலைஞர் இப்போ உட்காந்துருக்காருன்னா 4 ரோ பின்னால் தான் ஸ்டாலின் உட்காந்துருப்பார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகள்லையும் ஒரு நாளைக்கு 5 நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்துக்கிறாருன்னா பக்கத்துலேயே உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துலேயே நிற்கிறார். 3 நிகழ்ச்சியிலேயாவது நிற்பார். கண்டிப்பாக 5 நிகழ்ச்சியில் நிற்கிறார். 3 நிகழ்ச்சியில் 5 நிகழ்ச்சியில் நிற்கிறார்.
உதயநிதி இல்லாமல் முதலமைச்சர் எந்த நிகழ்ச்சிக்கும் கிட்டத்தட்ட போவதில்லை என்பதுதான் உண்மை. ஸோ இவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அது. இது எதை நிறுவுதுன்னா அடுத்து அவர் தான் என்பதை தெளிவாக முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அது கட்சிக்குள்ளே அது அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து அடுத்து உதய் தான் அப்படின்னும்போது ஸ்டாலின் படத்தை கூட சின்னதாக போடலாம், ஆனால் உதய் படத்தை போட முடியாது, அந்த லெவலுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி வந்து. ஆனால் அதே நேரத்தில் 26 தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தான் முன்னிறுத்துவாங்களே ஒழிய உதயநிதியை முன்னிறுத்த மாட்டாங்க. இதை நீங்கள் நன்றாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த இளைஞரணி மாநாடு அதுக்கு மற்றும் ஒரு கட்டியங்கூறும் நிகழ்வு, அடுத்து அவர் தான் அப்படின்றத அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்த இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி அவர்கள் பேசும்போது இப்படி நிற்கிறாரு, இங்கே வந்து சீனியர் எல்லாரும் இருக்கிறாங்க, அப்போ வந்து பேசுகிறாரு, இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுங்களேன், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா அங்கேருந்து துரைமுருகன், கே நேரு, ஐ பெரியசாமி எல்லாம் இப்படி உட்காந்து ஒரு முகத்தில் ஒரு பல்லு கூட தெரியல, இப்படியே பார்த்து ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதோட வெளிப்பாடு என்ன சார்? அது இளைஞரணி மாநாடு. ஆமாம், மேடையில் எத்தனை இளைஞர்கள் இருந்தாங்க? இளைஞர்களே இல்லை, எல்லாம் சீனியர்ஸ் தான். சரி, இளைஞர்களுக்கான வயது என்னன்றதை திமுக நிர்ணயம் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ உதயநிதியே இன்றைக்கி அவருக்கு என்ன 49 வயது ஆகப்போதா? ஆமாம், அவருக்கு 50 வரப்போகுது, அடுத்த வருஷம் 50 வயது. உங்கள் கட்சியில் இளைஞருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். திமுகவில் இளைஞருக்கான வயது என்னன்றதை சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களே இளைஞரணி தலைவராக 64-65 வயசு வரைக்கும் இருந்தார், ஞாபகம் எனக்கு தெரிஞ்சு 60 வயது வரைக்கும் இருந்தார். அதுக்கு பிறகு தான் மாற்றினாங்க. இப்போ கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி இளைஞரணி தலைவராக என்பதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி முடிவு செஞ்சால் தப்பு இல்லை. திமுகவோட அகராதியில் இளைஞர் என்பது 50, 60, 70ன்னு கூட இருக்கலாம். நான் அதை குறை சொல்ல. அவங்க கட்சி, அவங்க இளைஞரணி, ஆனால் ஏதாவது ஒரு முடிவு, அவங்க திராவிடம், அவங்க சமூக நீதி, அவங்க எதை வேணால் பண்ணிட்டு போகலாம். ஆனால் திருவாளர் பொதுஜனமாக நம்ம தெரிந்து கொள்ள விரும்புவது உங்கள் கட்சியில் இளைஞருக்கான வயது என்பது என்ன, அது மட்டும் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இளைஞரணி மாநாடுன்னு அதை பிரமாதமாக நடத்துனாங்க. வேலு, அருமை நண்பர் வேலு, ஏவா வேலு, திருவண்ணாமலையின் முடிசூடா மன்னன், அவரோட பெரிய ஏற்பாட்டில் தான் அது நடந்தது. வாழும் இளம் பெரியாருன்ட்டார், பார்த்தீங்கல்ல, மிஞ்சிட்டார், எல்லாரையும் மிஞ்சிட்டார், ஒரு படி மேலே போயிட்டார். அந்த இதில் லிவிங்ஸ்டன் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நம்ம கூறான் யோ இத்தனை நாள் யோ கூவறதுக்கு தாங்க துட்டுன்னுவான்ல, அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அருமை நண்பர் ஏவா வேலுக்கு வந்து அதிமுகவிலிருந்து வந்தவர், அவர் வந்து இன்றைக்கி உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். திருவண்ணாமலைக்கு அவர் தான் முடிசூடா மன்னர். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முடிசூடா மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாரும். அங்கே வந்து முடிசூடா மன்னர் நம்முடைய அருமை நண்பர் ஏவா வேலு. அவர் வந்து வாழும் பெரியார் எல்லாரையும் மிஞ்சிட்டார். அவர் வந்து இளம் பெரியார். அவர் நான் கேட்குறது, இப்போ உங்கள் சார்பாக, உங்களை மாதிரி இளைஞர்கள் சார்பாக கேட்க வரும்போது என்னென்னா, அது இளைஞர்கள் மாநாடு. அந்த மேடையில், நான் கூட்டத்தை சொல்லலை, அந்த மேடையில் இளைஞர்கள் யார் யார்? அன்பில் மகேஷை சொல்லுவாங்க, எல்லாம் 70-80 மேலேங்க. அதாவது வந்து முதியோர் இல்லம்னுவாங்கல்ல, உங்களுக்கு வந்து நான் வயதை இழிவுபடுத்தலை, எல்லாருக்கும் ஒரு நாள் வயது, எல்லாரும் ஒரு நாள் வயதாகும். ரஜினிகாந்த் அவர்கள் கூட அது குறிப்பிட்டிருந்தார் இல்லை. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் ஏன் திமுகவுக்கு இந்த இங்கிதம் தெரியவில்லைன்னு தான் எனக்கு புரியல. நீங்கள் இளைஞரணி மாநாடு நடத்துகிறீங்க, அந்த மேடையிலே இளைஞர்களை வந்து இப்போ ஸ்டாலினையும் உதயநிதியும் தவிர மற்றவங்களெல்லாம் இளைஞர்களாக ஏற்றிருக்கலாம்ல. எல்லாருமே வந்து 70-80 கடந்தவங்க. டிஆர் பாலு 84, துரைமுருகன் 88, மற்றவங்கெல்லாம் 75-80, அது நெருக்கத்தில் இருக்காங்க. 70 கடந்தவங்க எல்லாருமே இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரெண்டாவது, இவங்க அத்தனை பேருமே வந்து அவங்கவுங்க பிள்ளைங்க, பொண்ணுங்க, மருமக எம்பியாவோ மந்திரியாவோ இருக்காங்க, அல்லது அடுத்த எலெக்ஷனில் மந்திரியாக போகிறாங்க, எம்எல்ஏ ஆக போகிறாங்க. சீட் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. அப்போ வாரிசு அரசியல் மொத்த வடிவமாக தானே, குடும்ப அரசியல் மொத்த வடிவமாக தானே திமுக இருக்குது. அப்போ இளைஞரணி மாநாடுன்னு சொல்லிட்டு மேடையிலையும் இளைஞர்கள் இல்லை. சமூக நீதி பேசும்பொழுது வந்து அது குடும்ப அரசியல் என்பது அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானது என்ற குறைந்தபட்ச புரிதல் கூட திமுகவில் இல்லை இன்றைக்கி. ஆகவே இது எல்லாத்துக்கும் அவங்க அடுத்த தலைமுறை வந்து இதுக்கெல்லாம் கேள்விகளை எதிர்பார்க்குதுன்ற புரிதல் ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இல்லைன்னு தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி விஜய்க்கு ஏன் கூட்டம் கூடுதுன்றதை திமுக நண்பர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். திமுக நண்பர்களின் கனிவான பார்வைக்கு தான் நான் இதை வைக்கிறேன். குறை சொல்லணுன்ட்டு நான் சொல்லலை. எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் திமுகவில் வாரிசு அரசியல் மட்டும்தான் இருக்குது. 90% மேலே வந்து வாரிசுகளால் தான் நிரம்பி வழியுது. இந்த கருத்தை, இந்த இஷ்யூவை கடந்து எப்படி போக முடியும் திமுக? அடுத்த தலைமுறை இன்றைக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்கள் கவனத்தில் எடுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் விஜய், இப்போ நாளைக்கு விஜய் கூட்டம் வருது. விஜய்க்கு ஏன் கூட்டம் வருது?
விஜய்க்கு ஒரு ட்ராக்ஷன் ஏன் கிடைக்குது? அதை யோசிச்சு பார்க்கணும். வெறும் சினிமா கவர்ச்சி என்று சொல்வது தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றிக் கொள்வது. ஏதாவது ஒரு சட்டத்திட்டத்தை, விதிமுறைகளை, அளவுகோல் வையுங்கன்ற நான். இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருந்து இவ்வளோ பேர் வரணும், அல்லது வந்து அடுத்த தலைமுறைக்கு 2 தலைமுறைக்கு மேலே ஒரு குடும்பத்தில் சீட்டு கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிவகையை வைங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து அதிகாரத்தை இழப்பது உறுதி. விஜய் கிட்டேயோ இல்லை நாளைக்கு XYZ கிட்டேயோ. விஜய்க்கு ஏன் கூட்டம் கூடுதுன்னு திமுகவில் இருக்கக்கூடிய மனசாட்சி உள்ள மனிதர்கள் காய்தல் ஒருத்தர் இல்லாமல் யோசித்து பார்த்துருக்காங்களா? திமுக மட்டும் நான் சொல்ல, அண்ணா திமுகவையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதிகாரத்தில் இருக்கிறதால திமுகவை நான் கேட்குறேன். முழுக்க 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 குடும்பத்தால் தான் நாங்கள் நிரம்பி வழியுது. இதை நீ நியாயப்படுத்தி பேசுகிறீங்கல்ல. மந்திரி புள்ள MP, இல்லை MP புள்ள மந்திரி, மாவட்ட செயலாளர், எல்லா மாவட்ட செயலாளரும் குறுநில மன்னர்கள். அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு இருக்கும். அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க மனைவிக்கோ, மகளுக்கோ, மகனுக்கோ, மருமகனுக்கோ, கணவருக்கோ யாருக்காவது இருக்கும். இளைஞரணின்றாலும் அவங்க பிள்ளைகளுக்கு இருக்கும். இளைஞரணினா அவங்க பிள்ளைக்கு தான் இருக்கும், வேறு யாருக்கும் இருக்காது. அப்போ இது மன்னராட்சியின் விழுமியம் தானே. இப்போ சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி குடும்ப அரசியலை, வாரிசு அரசியலை கூச்சமே இல்லாமல் நியாயப்படுத்துறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி இயல்பானது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது வந்து அடுத்த தலைமுறை கேட்க ஆரம்பிச்சிருக்க கேள்வி. திமுக நண்பர்கள் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை ஏன் மூர்தன்யமாக நாம் எதிர்க்கணும்னா, அது அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானது, குறிப்பாக தலித்துகளுக்கு எதிரானது. எல்லா வாரிசு அரசியலும், எல்லா குடும்ப அரசியலும் தலித்துகளுக்கு எதிரானது. ஏன்னா வேறு யாரும் உள்ளே வர விடாமல் தடுத்துடுது. பெரும்பாலும் ஆதிக்க ஜாதிகள், இடைநிலை சாதிகள் தான் திமுகவில் இருக்காங்க. தலித்துகளுக்கான ரெப்ரசன்டேஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு ஆசா இருக்கலாம், அதை தவிர வேறு முகமறிந்த முகம் யார், நாடறிந்த முகம் யார்? யாருமே இல்லை. அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஆதிராவிட நலத்துறையை ஒரு தமிழரசிக்கோ அல்லது ஒரு XYZக்கோ கொடுப்பீங்க. ஒரு நிதியமைச்சராக கொடுங்களேன். ஒரு இந்து சமய அறநிலையத்துறையில் நீங்கள் வந்து ஒரு தலித்தை கொண்டு வாங்களேன். காமராஜ் கொடுத்தாருல, பெருந்தலைவர் காமராஜ் இந்து சமய அறநிலையத்துறையை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் கொடுத்தாரு. ஏன் சமூக நீதி பேசுகிற திமுகவுக்கு அந்த எண்ணம் இல்லை? வாரிசு அரசியலை, குடும்ப அரசியலை நாம் ஏன் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றால், மூர்தன்யமாக எதிர்க்க வேண்டும் என்றால், அது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது, அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானது. நாங்கள் சமூக நீதின்னு காலையில் பல்லு தேய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், படுக்கையிலேருந்து எந்திரிச்சு பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னால் ஆரம்பித்து படுக்க போகிற வரைக்கும் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியலையும் குடும்ப அரசியலும் நியாயப்படுத்துவது என்பது சுய முரண்பாட்டின் மொத்த வடிவம். வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் அடிப்படையில் சமூக நீதிக்கு, குறிப்பாக தலித்துகளுக்கு எதிரானது. எல்லா சுயசாதி பெருமையும் எப்படி பட்டியலின மக்களுக்கு எதிரானதோ, அதே மாதிரி வாரிசு அரசியல் என்பது பட்டியலின மக்களுக்கு எதிரானது. இன்றைய இளைஞன், இன்றைய இளம்பெண் இதை உணரத் தொடங்கி இருக்கிறான். அவர்கள் உங்களை கேள்வி கேட்பார்கள். நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் விஜய் போன்ற புதிய அரசியல் சக்திகள் தமிழ்நாட்டில் வளருவது தவிர்க்க முடியாது. மத்தியில் வந்து காங்கிரஸ் 4 தலைமுறையாக செஞ்சு இப்போ 2014 அப்புறம் இப்போ ஆட்சியை பிடிக்கலாம், அது குடும்ப அரசியலுக்கு காரணம் சொன்னேன். அதே மாதிரி திமுக இங்கே பண்ணுது. காங்கிரஸில் வந்து நான் சொல்கிறேங்க, நரசிம்மராவ் குடும்ப அரசியல் கிடையாதுங்க, கார்கே குடும்ப அரசியல் கிடையாதுங்க. இப்போ மாறி இருக்குது. 91 இப்போ 30 வருஷமாலே மாறிடுச்சு. சோனியா காந்தி நினச்சா பிரதமராக இருக்க முடியாது. அப்போ 35 வருஷத்துக்கு மேலே மாறிடுச்சு. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஃபைன். அதுக்கு பிறகு யார்? நரசிம்மராவ். அதுக்கு பிறகு இப்போ தலைவர் யார்? கார்கே. அப்போ காங்கிரஸ் வந்து இப்போ திமுகவில் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி யாரையும் சொல்ல முடியுமா? திமுக தலைவரும் கலைஞர் குடும்பம் தான், முதலமைச்சரும் கலைஞர் குடும்பம் தான். அப்போ இந்த கேள்வி எழுவது இயல்பானதில்லை. நான் இப்பயும் சொல்கிறேன், இது வந்து திமுகவுக்கு மட்டுமே நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். திமுக பெரிய கட்சியாக இருக்கிறதால அவங்கள பார்த்து கேட்குறோம். சின்ன கட்சியாக இருக்கிற பாமகவையோ, மதிமுகவையோ, தேமுதிகவையோ லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அவங்க குறுங்குழுக்களாக இருக்கிறார்கள். இன்னொன்று, இப்போ சொன்ன இந்த 3 கட்சிகளும் பாமக, தேமுதிக, மதிமுகலாம் உங்கள் அளவுக்கு வந்து சமூக நீதின்னு தினமும் காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்க்கிறதுனால ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் மாறு தட்டிக்கிட்டு சொல்லலை. ஒரு பக்கம் சமூக நீதின்றது, இன்னொரு பக்கம் முழுக்க வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். அடிப்படையில் திரும்பவும் சொல்கிறாங்க, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் நம்ம ஏன் எதிர்க்க வேண்டும், ஏன் வேறு இருக்க வேண்டும் என்றால், அது அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானது, குறிப்பாக தலித்துகளுக்கு எதிரானது. அப்போ இளைஞரணி மாநாடு என்ற ஒன்று நடந்திருக்கிறது, வரவேற்கத்தக்க ஒன்று, கருத்தியல் ரீதியாக வரவேற்கத்தக்க ஒன்று. என்ன சாதிச்சிங்க? என்ன பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க? அந்த மேடையில் இருந்தவங்க யார்? குறியீட்டு அளவில் அந்த மேடை வந்து அதை உணர்த்தணும் இல்லை? குறைஞ்சபட்சம் இது வந்து மக்களுக்கு செய்தி சொல்லிக்கிறோம், அடுத்த தலைமுறைக்கு திமுக தன்னை
கடத்தி கொள்ளுகிறது, அடுத்த தலைமுறையை ரீச் பண்ணுதுன்னா குறைஞ்சபட்சம் அந்த மேடையில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரையும் தவிர மற்றவங்க எல்லாரும் இளைஞர்களால் வச்சுருக்கணும்ல. நீங்கள் எல்லாம் 70 80 கடந்தவங்களை வச்சுருக்கீங்க. ஒருவேளை 2026 டஃப் எலெக்ஷன்றனால இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சார் எல்லா எலெக்ஷனுமே டஃப் எலெக்ஷன் சார். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த எலெக்ஷனுமே சாதாரண எலெக்ஷன் கிடையாது. எல்லா எலெக்ஷனுமே வாழ்வாசாவா எலெக்ஷன். எல்லா எலெக்ஷனும் வாழ்வாசாவா எலெக்ஷன். ஏதோ இந்த எலெக்ஷன் டஃப் எலெக்ஷன், மற்ற எலெக்ஷன்லாம் ஸ்மார்ட் எலெக்ஷன், ஸ்மூத் எலெக்ஷன்றது முட்டாள்தனமான கருத்து. எல்லா எலெக்ஷனுமே டஃப் எலெக்ஷன், வாழ்வாசாவா தான். அதனால் இதை இந்த எலெக்ஷன் தான் வந்து டஃப்ன்றது முட்டாள்தனமானது. நாளைக்கு அடுத்த எலெக்ஷன் 26க்கு பிறகு வர எலெக்ஷன் 29ல் வரலாம், 31ல் வரலாம், எப்போனா வரலாம். அதுவும் டஃப் எலெக்ஷன் தான். ஒவ்வொரு எலெக்ஷனும் டஃப் எலெக்ஷன். அதனால் அந்த சால்ஜாப்பு சொல்கிறது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. நான் சொல்கிறது குறைந்தபட்சம் விஜய் மாதிரியான புதிய ஆளுமைகள் வந்த பிறகு இது குறித்த விவாதம் கட்சியில் எழலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? 50 வருஷம் சீனியர்ஸ்க்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல சார். எப்படி நான் அவங்கள தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லலைங்க. இப்போ விஜய் கட்சியில் முழுவதும் இளைஞர்களாக இருப்பது தான் வந்து அந்த கட்சியோட பலவீனம். அதனால தான் செங்கோட்டையன் வந்தோன்னா அதுக்கு ஒரு புத்துயிர் கிடைக்குது. நல்லதும், அதாவது இளைஞர்களும் வயதானவர்களும் இணைஞ்சு இருக்கணும். பிளெண்ட் ஆஃப் ஓல்டு அண்ட் நியூ. முழுக்க இளைஞர்கள் இருப்பதும் தவறு, முழுக்க வயோதிகர்கள் அதாவது வந்து முதியோர்கள் 60+ 70+ இருப்பதும் தவறு. என்ன கேட்டிங்கன்னா 75-25, 75 வேகம் விவேகம், 75 யங்ஸ்டர்ஸ், 25 எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓல்டு. அதுதான் கரெக்டாக பிளெண்ட் ஆகும். அனுபவம், முதியவர்களின் அனுபவம் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இளைஞர்கள் தனியாக நின்னாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. முதியவர்கள் மட்டுமே இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு பக்குவம் ரெண்டும் கலந்தது காக்டைல், அது இருந்ததுனா தான் எந்த ஒரு கட்சியாலையுமே வெற்றி பெற முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதில் இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, இப்போ நான் இளைஞர்களுக்கு வழி விடுறேன்ட்டு முழுக்க மந்திரியோட பொன்முடினா பொன்முடி பையன் இல்லைன்னா இன்னொரு பையன், டிஆர் பாலுனா டிஆர் பாலு பையன் இல்லைன்னா இன்னொரு பொண்ணு இல்லை மருமக நாளைக்கு வந்துடுவாங்க. இப்போ நேருக்கு ஒரு பையன், இப்போ நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு மகன் வரலாம். ஆற்காடு வீராசாமியும் அவருடைய மகன். இப்போ முழுக்க இது வந்து குடும்ப உறுப்பினர்களால் நிரம்பி வழியுது. நீங்கள் கேட்கலாம், இது வந்து மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு. நீ வேறு என்ன சாய்ஸை கொடுத்த? லெவல் பிளேயிங் ஃபீல்டை நீங்கள் கொடுத்தீங்களா? தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற 3 எம்பிஸுமே வாரிசு தானே. தென் சென்னை யார்? நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன், அவங்க அப்பா தங்கப்பாண்டியன் வந்து மந்திரியாக இருந்தார். அவங்க தம்பி வந்து இப்போ மந்திரி. மத்திய சென்னை முரசொலி மாறன், அவங்க மைய தயாநிதி மாறன். வட சென்னை ஆற்காடு வீராசாமி மந்திரி, நம்முடைய நண்பர் டாக்டர் வீராசாமி. அந்த இவர் யாருன்னா கலாநிதி வீராசாமி. அப்படியே ஒவ்வொரு இடமா போங்களேன், சென்னை வெளியில் போங்களேன். தஞ்சாவூர் திருச்சியில் யார்? நம்முடைய இவர் அருண் நேரு, கேஎன் நேரு மகன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அப்படியே போய்கிட்டே இருக்குல்ல. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உருவத்தில் தானே வந்து நிற்குது. அது இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். நாங்கள் இப்படி தான் இருப்போன்னீங்கன்னா கண்டிப்பாக திமுக 26க்கு பிறகு பெரும் நெருக்கடியை சந்திக்கும். ஒருவேளை தலைமையே அப்படி இருக்கனால மற்ற யாரையும் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதுவும் உண்மைதான். அங்கேயே மாற்றம் வரணும். அடிப்படையில் ஜனநாயகன்றது என்னங்க? எல்லோருக்குமான வாய்ப்பு தானேங்க. வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், ஜனநாயகம், இது ரெண்டுமே, அதாவது குடும்ப அரசியலும் ஜனநாயகமும் ஒன்றுக்கொன்று எதிரான பதங்கள். ஆங்கிலத்தில் ஆக்சிமோரான்வாங்க. இந்த வாரிசு அரசியலை, குடும்ப அரசியலை நியாயப்படுத்தி பேசுவது ரொம்ப அயோக்கியத்தனமானது. ரொம்ப படித்தவங்களே அதை செய்கிறாங்க. ஜனநாயகத்துக்கும் வாரிசு அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜனநாயகம் இருக்க இடத்துல வாரிசு அரசியல் இருக்க முடியாது. வாரிசு அரசியல் இருக்க இடத்துல ஜனநாயகம் இருக்க முடியாது. ரெண்டு ஒன்றுக்கொன்று எதிரான பதங்கள், ஆக்சிமோரான். ஆனால் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது யதார்த்தம். பல்வேறு அரசியல் கேள்விகள் பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.